ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 12 ராசிகளில் தனுசு ராசி புண்ணியம் நிறைந்த ராசி. அப்போ சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியும் கூட. அவர் இப்போ அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். என்னத்தை சொல்ல, குருவோ உங்களுக்கு ராசியை பார்க்குறனால மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த சனியினுடைய தொல்லையிலிருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியமற்றதான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். ரொம்ப தளர்வாக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. கண் சம்மந்தப்பட்ட கோளாறு வந்திருக்கணும். இந்நேரம் கண் பார்வைகள், இடது கண் சம்மந்தப்பட்ட பார்வைகள், சுக்கிரன் மேலே சனி போகிறனால அப்போ பார்வை ஒளியில் பிரச்சனை இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட கோளாறு, அதுபோல் உடலில் பொறுத்தளவில் செரிமான தொந்தரவு, அஜீரண கோளாறுகள், பேக் பெயின், தலைவலி, உடம்பே சுமையானது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சுகஸ்தானது மன உளைச்சல் இருக்கும், நிம்மதி இருக்க, குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். சர்வ காலமும் எங்கேயாவது வெளியில் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. தொழில் 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 என்று தொழிலே கவனம் செலுத்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சனி பகவான் பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நன்மைகளையும் தர தயாராக இருக்கார். அது என்னங்கிறது நாம் இதுக்குள்ளார போவோம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை. அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கிறனால இந்த சனியினுடைய தன்மையினால் தொழிலில் கொஞ்சம் தடங்கள் வரும். முந்தைய மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை வாய்ப்பு குறையும். வேலையில் சுமைகள் இருக்கும், நிறைய இருக்கும். சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். இப்போ டீச்சிங் பர்பஸ்ஸு, ப்ரொஃபஸர், பேராசிரியர், ஆன்மீகம், பக்தி, நீங்கள் கடவுள் வழிபாடை நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறைச்சிடும். கோவிலுக்கு போவதை நிறுத்திட்டிங்கன்னா வருமானம் குறையும். அப்போ முதலில் பக்தி, 2வது தொழில். இப்படி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்களை வழிபாடு பண்ணால் இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. தனுசு ராசி பொறுத்தளவில் குருவினுடைய வீடு, குருவினுடைய பார்வை கிடைக்குது. 4இல் சனி, 3ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். கேது பகவான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த கேது பகவான் உங்களுக்கு பொறுத்தளவில் குருவை தடை செய்கிறார். அப்போ புதிய கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வகைகளில் ஒரு முன்னேற்றங்கள், தடங்கல்கள் வரும். ஸோ இப்படி கிரகங்களை வைத்து கொண்டு பார்க்குற பொழுது இந்த 2.5 ஆண்டுகளில் குடும்ப பொறுப்புகளினால் கணவன் மனைவியுடைய கசப்புகள் உண்டாகும். உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணார். அப்போ சனி, குரு, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வலம் வரும்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கவலைகளும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் குடும்ப பொறுப்புகளில் கவலை வரும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனை தேடுவதில் செலவும் அலைச்சலும் சோர்வையை ஏற்படுத்தினாலும் பிறகு குருவின் பார்வைக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் சுலபமாக இந்த ஆண்டு நடந்து முடிந்து விட்டோம். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ வரன் பார்ப்பதில் சலிப்பு ஏற்படும், வந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே சரி இருக்காது. அப்போ அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய பரஸ்பர அந்யோன்யம். அப்போ சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறனால குடும்பத்திலேயும் ஓரளவுக்கு ஒற்றுமை வரும். விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். 3 மாதத்துக்கு அப்புறமேல் கல்யாண பிள்ளைகளுக்கு ஆகிடும். குழந்தை பேர், மகப்பேறு, புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி இருக்க. அப்புறம் ஜூனில் இருந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை சனி மேலே விழுந்துடும். அப்போ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிநாடு, வெளி உத்தியோகத்திற்கு போகலான்னு முயற்சிட்டு வர்றவங்க பெண் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. உறவுகளை விட்டு பிரிஞ்சாச்சுனாலே சனி அப்படியே அள்ளி கொடுத்துருவார். சனி சூப்பராக காயை நகர்த்துவார். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு அமைவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. ஒரு பழைய வீடை விலைக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ரிப்பேர்கள்லாம் வராமலாம் போகாது. கொஞ்சம் பழைய வண்டிகளை வாங்கி வேலை பார்த்து செலவு பண்ண வரும். சனினா பழைய பொருள், பழைய வண்டிகள் எல்லாம் விற்கக்கூடாது. அதை விற்றுட்டு புது வண்டி வாங்கினீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற பழைய பொருள்,
பழைய வாகனங்களை நீங்கள் பராமரித்தால் சனி அதன் மூலியமாக தொழிலை அள்ளி கொடுப்பார். அப்போ ஜீவனகாரகனான சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சஞ்சரிப்பதனால மேல் அதிகாரிகளின் ஆதரவு, பணிகள், உற்சாகத்தை அதிகரிக்கும். சூப்பராக இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய துன்பம்லாம் வராது. அவன் இப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான், அதெல்லாம் நடக்காது. நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடக்கும். தனுசு ராசிக்காரன் அமோகமாக தான் இருப்பான், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நெகட்டிவாக பாயிண்ட் போட்டாலும் கவலை இல்லை, உண்மையிலேயே ஜெயிக்கிறீங்க. எல்லா பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வெளிநாடு சென்று வர பணி விருப்பப்படுறவங்க போயிடுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சி வரவங்களுக்கு வேலை கிடைக்கும். சனி பகவான் பூரண சுப பலனை தருவார். ஏன்னா சனியை குருவாக மாறிடுவார். நிறைய பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாடு போய் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ முயற்சி பாருங்கள், காத்திருக்கும். சடக்குன்னு விசா கொடுத்துருவான். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறை அதிகாரம் படைத்தவன் சனி பகவான். அதனால் சுபபலத்தோடு சஞ்சரிக்கிறனால சுக்கிரன் மற்றும் ராகுவும் அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ 3 ராகு, 4 சுக்கிரன், 4 சனி. வர்த்தகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீதி நேர்மையோடு இருங்க. சனியை பற்றி பயப்படணும்னா எதற்கு பயப்படணும் ஒரு கணக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வியர்க்கணும். காலையில் நீங்கள் நிறைய வியாபாரி பாருங்கள், காலையில் வாங்கன்னு நடப்பான். வியர்க்க பணத்தை கொடுப்பான். கை காலெலாம் வலிக்கணும், அந்த அளவுக்கு நடக்கணும். உழைத்துக்கிட்டே இருக்க சனிக்கு சந்தோஷம், கொண்டாட்டம். தாங்கிட்ட வேலை பார்க்குற ஏழை எளிய வறிய தொழிலாளிகளை அனுசரித்து போகிற முதலாளியை அப்படியே முதலாளியாகவே வச்சுருப்பான். தான தர்ம சிந்தனை உள்ளவனை எல்லாம் தட்டி கொடுப்பான். புறங்கூறாம பாருங்க. ஒருத்தனுக்கு அவனை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி பேசாதவர்களிடத்தில் சனி பகவான் செல்வத்தை வாரி கொடுப்பான். பிறரை பற்றி பொறாமையே படாமல் நல்லா இருக்கட்டுப்பா, அவன் நல்லா இருக்கட்டுப்பா அப்படின்னு நினைக்கிறவனை சனி ரொம்ப சந்தோஷப்படும். பேராசை இல்லாமல் நமக்கு என்ன கிடைச்சா போதும் தம்பி அப்படின்னு தத்துவமாக வேறாந்த பேசுகிறான் பாருங்கள். அவன்கிட்டலாம் தொழில் வத்தாது. அவன்கிட்ட லேபர் பிரச்சனை வரவே வராது. அவனுக்கு எந்த காலத்துலேயும் சனி தொந்தரவு இருக்காது. பயப்படவே வேண்டாம். 7-8 குவாலிட்டிஸ் இருந்தால் போதும், சனி உங்களைய காப்பாற்றி விட்டுருவார். இதுதான் ரகசியம். அப்போ தொழில் பொறுத்தளவில் சூப்பர். இப்போ விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை அளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல தருணம். புரியுதுங்களா? சொல்லிட்டாங்களாக்கா, நாளில் சனி வந்துட்டால் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடும்னா. சனிக்கு வாழ வைக்கத்தான் தெரியும், எவனையும் அழித்து பார்க்க மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், உன்ட்ட ஒரு திறமை இல்லைன்னா உனக்கு திறமை உள்ளவனாக மாற்றுவார். வேலைக்காரன் போனால் நீயே இறங்கி வேலை பார்க்க வைப்பார். நீயே பர்ச்சேஸ் பண்ண வைப்பார். நெளிவு சுழிவை கற்றுக்கொள்ள வைப்பார். உனக்கு ஒரு டிக்னிட்டிவ் இருந்தால் தானே நீ முதலாளி ஆக முடியும். அதுதான் சனி பகவானுடைய வேலை. அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். நடிகர், நடிகைகள், சங்கீத வித்வான்கள், பாடகர்கள் இவங்க எல்லாமே டாப்பில் இருப்பாங்க. நல்ல புதிய வேலை வாய்ப்பு வரும். ஏற்கனவே கமிட்மெண்ட் நல்லாயிருக்கும். வெளிநாடு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெருகும். நல்ல இசை பிரியர்களாக மாறுவார்கள். துறையில் வெற்றி பெறுவாங்க. பெரிய அளவு சாதனை படிப்பாங்க. மாநில அரசுகளின் விருதுகள் கிடைக்கும். பாராட்டுக்கள் கிடைக்கும். பண குவிகிற நேரம். இதை பயன்படுத்தி நீங்கள் காசை சேமிச்சுக்கணும். போதுமா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அரசியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா இது அனுகூலமான காலகட்டம். அரசியல் துறைக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறான் பாரு, அவனையெல்லாம் தூக்கிடுவான். சேவை மனப்பான்மை. அரசியல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வீஸ் பண்ணுறவன், நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறவன், சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவன், கிராமத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவன், பொது நோக்கத்துக்காக பொது தேவைக்காக போகிறவன், அவனெல்லாம் சனி பகவான். இறங்கி வேலை பார்க்குறவன், இவங்களை எல்லாரும் சமூகம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறவனுக்கு அவனுக்கு வருமானத்தையும் கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பொறுப்பை வரும், நல்ல முன்னேற்றங்கள்லாம் கொடுப்பார். அதிலெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்புறம் அரசியல் துறை சுக்கிரன் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. சனி பகவான் சுக்கிரன் அன்பர்கள். அதனால் இந்த காலகட்டம் முழுவதும் அரசியல் துறைக்கு ஆதாயம். மாணவ மாணவியர்களுக்கு புதன் ஆதிபத்தியம்,
தேர்வுகளில் நல்ல முறையில் விடையளித்து வெற்றி பெறுவாங்க, உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க. ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை வந்துடும். வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கிறதுக்கு உண்டு. ஆசிரியர்களுடைய அணுக்கரகம் கிடைக்கும், நல்லாயிருக்கும், உதவியெல்லாம் கிடைக்கும். விவசாயம் செழிக்கும், ஓகோன்னு வரும், டாப்பில் வந்துடும். நிலப்புலங்கள், வீடு வாசல்கள் பெருகும், சந்தோஷம் பெருகும். அதே போல் ஆடு மாடு கோழிகள் பால் பண்ணைகள் எல்லாம் பெருகும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருந்தோட சுமூக உணவு உண்டாகும். பெண்களுக்கு நல்ல அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சனி பகவானோடு வலம் பெறனால குடும்ப சூழலில் நல்லாயிருக்கும், மன அமைதி, மன நிம்மதியை தரும். விவாக வயதில் இருக்கிறவங்களுக்கு கன்னியருக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதியோர்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது பணத்தை எண்ணி செலவழிக்கணும், சேமிக்கணும். பற்றாக்குறை ஏற்பட போகிறதையும் லேசாக காட்டுது. சனிக்கிழமை தோறும் நீங்கள் பசுவு இருக்கோ இது மாதிரி பண்ணணும். சனி பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க, அமோகம் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.